கலை அஸ்ட்ரோ சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த 2025ஆம் வருடத்துல ஏப்ரல் 14ஆம் தேதி புதிய தமிழ் புத்தாண்டு பிறக்கிறது. பிறக்கிற தமிழ் புத்தாண்டுடைய பெயர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா விஸ்வாவசு. இந்த விஸ்வாவசு வருடத்துல பார்த்தீங்கன்னா அனைத்து ராசிகளுக்கும் ராசி பலன்கள் பார்க்க போறோம். அதுல இன்னைக்கு பார்க்க போற ராசி எதுன்னு பார்த்தீங்கன்னா கன்னி ராசி. அதுக்கு முன்னால நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். கன்னி ராசி நேயர்களே, உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்துல குரு வர்றதுனால செய்கின்ற தொழில பாத்தீங்கன்னா மாற்றங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அதே நேரம் வெளியிடங்களில் வேலை செய்வர்கள் பாத்தீங்கன்னா ப்ரொமோஷன் அல்லது பதவி உயர்வு கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. குரு மற்றும் கேதுனுடைய பார்வை உங்களுடைய ராசிக்கு 2ஆம் வீட்டுல விழுவுறதுனால குடும்பத்துல பாத்தீங்கன்னா சலசலப்புகள் ஏற்பட்டு குருவினுடைய அருள்னால பாத்தீங்கன்னா அனைத்து பிரச்சனைகளும் நீங்கும். வீட்டுல பாத்தீங்கன்னா சுபகாரிய நிகழ்ச்சிகள் நடைபெறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அதே நேரம் திருமணத்தை எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்தவர்களுக்கு திருமண யோகம் என்பது இந்த சமயத்தில் உங்களுக்கு இருக்கிறது. பொன் பொருள் சேர்க்கை எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். தங்கம் அணியக்கூடிய யோகமும் உங்களுக்கு அமையும். கேதுவினுடைய பார்வையானது உங்களுடைய ராசிக்கு 2ஆம் வீட்டுல விழுவுறதுனால பேசுற பேச்சுல மட்டும் குடும்பத்துல நீங்க கவனமா இருக்கணும். ஏன்னா உங்களுடைய பேச்சினால மட்டும்தான் குடும்பத்துல சின்ன சின்ன சலசலப்புகள் வந்து போவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. சனியினுடைய பார்வையானது உங்களுடைய ராசியின் மேல விழுவுறதுனால உங்களுடைய பெயர் புகழ் செல்வாக்குல பாத்தீங்கன்னா களங்கம் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஆகையால் நீங்க செய்கிற செயல்கள்ல பாத்தீங்கன்னா கவனமா இருக்கணும். அப்பதான் உங்களுடைய பெயர் புகழ் எதுவுமே கெட்டு போகாமல் இருக்கும். குரு சனி மற்றும் ராகுனுடைய பார்வையானது உங்களுடைய ராசிக்கு 4ஆம் வீட்டுல விழுவுறதுனால ஏதாவது புதிய சொத்துக்கள் வாங்குவதற்கான யோகம் என்பது உங்களுக்கு இருக்கிறது. இந்த புதிய சொத்துக்கள் பாத்தீங்கன்னா பெரும்பாலும் பழைய வீடுகள் அல்லது பழைய நிலங்கள் வாங்குவதன் மூலமாக உங்களுக்கு லாபங்கள் கிடைக்கும். அதே நேரம் வாங்குற சொத்துல பாத்தீங்கன்னா வில்லங்கம் எதுவும் இருக்கா அப்படிங்கறத செக் பண்ணி பார்த்து வாங்குறது நல்லது. ஏன்னா சனியினுடைய பார்வை இருக்கிறதுனால சிறிய தொந்தரவுகளுக்கு பிறகு உங்களுக்கு கிடைக்கும். சனி மற்றும் ராகுனுடைய பார்வை உங்களுடைய ராசிக்கு 4ஆம் வீட்டுல விழுவுறதுனால உங்களுடைய உடல் ஆரோக்கியத்திலும் தாயாரினுடைய உடல் ஆரோக்கியத்திலும் கவனமாக இருப்பது நல்லது. ஏன்னா சிறிய தொந்தரவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் குருவினுடைய பார்வை பாத்தீங்கன்னா 4ஆம் வீட்டுல இருக்கிறதுனால வந்த தொந்தரவுகள் அனைத்தும் நிவர்த்தியாகிவிடும். பழைய வாகனங்கள் வாங்குவதற்கான யோகம் என்பது உங்களுக்கு இந்த சமயத்தில் இருக்கிறது. உயர்கல்வி படிக்கிற மாணவ மாணவிகளுடைய படிப்பு எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா சனி மற்றும் ராகுனால தொந்தரவு இருந்தாலும் குருவினுடைய அருள் இருக்கிறதுனால பாத்தீங்கன்னா அவர்கள் நிச்சயம் நன்றாக படித்து விடுவார்கள். அதே போல் ஆரம்ப கல்வி படிக்கிற மாணவ மாணவிகள் பாத்தீங்கன்னா படிப்புல கவனமா இருக்கணும். ஏன்னா கேதுனுடைய பார்வை பாத்தீங்கன்னா 2ஆம் வீட்டுல இருக்கு. அதனால உங்களுக்கு படிப்புல பாத்தீங்கன்னா ஆர்வம் என்பது இருக்காது. ஆனால் குருவினுடைய அருள் இருக்கிறதுனால பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்ல முன்னேற்றம் ஏற்படும். குருவினுடைய பார்வையானது 6ஆம் வீட்டுல விழுவதனால வேலை பார்க்கும் இடங்கள்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல முன்னேற்றம் என்பது இந்த சமயத்தில் ஏற்படும். அதே நேரத்தில் வேலை பார்க்கும் இடங்கள்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு பதவியில் மாற்றம் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. சம்பள உயர்வு கிடைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கிறது. இந்த சமயத்தில் எதிரிகளுடைய பலம் பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மியா இருக்கும். அதனால உங்களுக்கு அவர்களால தொந்தரவு என்பது இருக்காது. குரு ஆனவர் 6ஆம் இடத்தை பார்க்கிறதுனால கடன் அல்லது நோய் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஆகையால் ஒரு சிறிய தொகையை ரத்த சம்பந்தம் இல்லாத ஒருவரிடம் நீங்க கடனாக வாங்கிக்கிட்டீங்கன்னா நோயிலிருந்து நீங்க தப்பித்துக் கொள்ளலாம். சனியினுடைய பார்வையானது உங்களுடைய ராசிக்கு 9ஆம் வீட்டுல விழுவதனால உங்களுக்கும் தந்தையாருக்கும் பாத்தீங்கன்னா மனக்கசப்புகள் என்பது வந்து போகும். தந்தை வழி சொத்துக்கள்ல பாத்தீங்கன்னா பிரச்சனைகள் வந்து போவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. இந்த காலகட்டத்துல உங்களுடைய மனசு பாத்தீங்கன்னா ரொம்ப தெளிவா இருக்காது. ஆகையால நீங்க கொஞ்சம் குழம்பி போய் இருப்பதற்கான வாய்ப்பும் இருக்கிறது. குருவினுடைய பார்வையானது உங்களுடைய ராசிக்கு 6ஆம் வீட்டுல விழுவுறதுனால தாய்மாமன்மார்கள் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆதரவு தெரிவிப்பார்கள். உங்களுக்கும் தாய்மாமன்மார்களுக்கும் இந்த சமயத்தில் நல்ல ஒற்றுமை ஏற்படும். சனியானவர் உங்களுடைய ராசிக்கு 7ஆம் வீட்டுல இருக்கிறதுனால கணவன் மனைவிக்கிடையே பாத்தீங்கன்னா மனக்கசப்புகள் வந்து போவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஆகையால் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து செல்வது நல்லது. நண்பர்களுக்கு இடையே பாத்தீங்கன்னா கருத்து வேறுபாடுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. தரகு தொழில் கமிஷன் தொழில் பார்க்கிறவங்க பாத்தீங்கன்னா பெரிதான அளவுக்கு லாபங்கள் எதிர்பார்க்க முடியாது. சனி வக்ரமான காலங்கள்ல பாத்தீங்கன்னா கணவன் மனைவிக்கிடையே பாத்தீங்கன்னா நல்ல ஒற்றுமை என்பது ஏற்படும். அந்த காலகட்டத்தில் பெரிதான அளவுக்கு கஷ்டங்கள் என்பது இருக்காது. அதே நேரம் இந்த சனியானவர் உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்தை அதிபதிங்கிறதுனால பிறப்புறுப்பு மலத்துவாரம் மற்றும் பாதங்கள்ல பாத்தீங்கன்னா நோய் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அந்த இடங்கள்ல கவனமாக இருக்க வேண்டும். கேதுவானவர் உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துல இருக்கிறதுனால உறக்கம் கெடுவதற்கான சூழ்நிலை என்பது ஏற்படும். ஆன்மீக உணர்வு அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. கேதுவானவர் உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துல இருக்கிறதுனால உங்களுக்கு இல்லற நாட்டத்தை குறைப்பார். இதன் மூலமாக சனி பாத்தீங்கன்னா 7ஆம் இடத்துல இருக்கிறதுனால இந்த நாட்டம் குறைவதன் மூலமாக கணவன் மனைவிக்கிடையே பாத்தீங்கன்னா சண்டை சச்சரவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. குருவினுடைய பார்வையானது உங்களுடைய ராசிக்கு 2ஆம் வீட்டுல வர்றதுனால செய்கின்ற தொழிலின் மூலமாக எதிர்பாராத பண வரவுகள் என்பது உங்களுக்கு வந்து சேரும். குருவானவர் 18/10/2025 அன்று அதிசார இடப்பெயர்ச்சியாகி மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு வருகிறார். இதனால 2ஆம் திருமணத்தை எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்தவர்களுக்கு 2ஆம் திருமண யோகம் என்பது இந்த சமயத்தில் உங்களுக்கு இருக்கிறது.
தாயாரின் மூலமாக எதிர்பாராத லாபங்கள் என்பது உங்களுக்கு வந்து சேரும். பழைய வண்டி, வாகனங்கள் அல்லது வீடுகளை விற்பதன் மூலமாகவும், வாங்குவதன் மூலமாகவும் உங்களுக்கு லாபங்கள் வந்து சேரும். மனைவி மற்றும் நண்பர்களின் மூலமாக உங்களுக்கு ஆதாயங்கள் கிடைக்கும். அதன் மூலமாகவும் உங்களுக்கு லாபங்கள் கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது. இந்த அதிசார குருவானது 5ஆம் பார்வையாக உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்தை பார்க்கறதுனால இளைய உடன்பிறப்புகளின் மூலமாக உங்களுக்கு ஆதரவு என்பது கிடைக்கும். கவர்மெண்ட்ல ஏதாவது நீங்க ஒரு ஸ்கீமுக்கு அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு கவர்மெண்டோட சப்போர்ட் என்பது இந்த சமயத்தில் கிடைக்கும். நண்பர்களும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு உதவி செய்வார்கள். அதே மாதிரி உங்களுக்கு எதிர்பாராத அளவுக்கு வெற்றிகள் என்பது வந்து சேரும். எண்ணிய எண்ணங்கள், செயல்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா வெற்றி அடைவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. தங்கம், வெள்ளி வாங்கக்கூடிய யோகமும் உங்களுக்கு உண்டு. அரசால் அனுகூலம் ஏற்படுவதற்கான வாய்ப்பு நிறைய இருக்கிறது. இந்த அக்டோபர் மாத காலகட்டத்துல பாத்தீங்கன்னா குருவானவர் உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்தை பார்க்கிறாரு. இதனால புத்திர பாக்கியத்தை எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்தவர்களுக்கு புத்திர பாக்கியம் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. பிள்ளைகளினுடைய வளர்ச்சி பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். பிள்ளைகள் பாத்தீங்கன்னா பெற்றோர்களுடைய சொன்ன பேச்சை வந்து கேட்பார்கள். இந்த சமயத்துல முன்னோர்களின் சொத்துக்கள் கிடைப்பதற்கான வாய்ப்பு இந்த சமயத்தில் இருக்கிறது. பங்கு சந்தையின் மூலமாக உங்களுக்கு லாபங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இந்த காலகட்டத்தில் இருக்கிறது. அதே நேரம் பூர்வீக சொத்தின் மூலமாகவும் உங்களுக்கு லாபங்கள் ஏற்படும். குருவானவர் உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்தை பார்க்கறதுனால கணவன் மனைவிக்கிடையே பாத்தீங்கன்னா நல்ல ஒற்றுமை என்பது இந்த அதிசார இடப்பெயர்ச்சியின் போது உங்களுக்கு ஏற்படும். பிரிந்த நண்பர்கள் ஒன்று சேர்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது. வெளிநாடு சென்று வருவதற்கான யோகம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு இருக்கிறது. தரகு தொழில், கமிஷன் தொழில் பார்க்கறவங்க பாத்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நல்ல முன்னேற்றம் ஏற்படும். வருமானங்களும் வரும். அப்புறம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம பக்கத்துல உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிருங்க. தேங்க்யூ.